கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்களே, பரம சேனையின் திரள் தேவனை துதிக்கிறார்கள். மேசியா பிறந்திருக்கிற இந்த சந்தோஷமான நாளிலே அவர்கள் மனுஷர்களையும் வாழ்த்துகிறார்கள். இயேசுவுடைய பிறப்பு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது, பூமியிலே சமாதானம் உண்டாகிறது, மனுஷர் மேலே பிரியம் உண்டாகிறது. முதலில் கர்த்தருடைய தூதன் ஒருவன் மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அறிவித்தான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றியது. கர்த்தரால் மாத்திரமே இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்ய முடியும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை இந்த பூமியிலே பிறக்க பண்ணி மனுஷர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. தேவனுடைய இந்த ஞானத்தை மனுஷரால் பூரணமாக புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உன்னதமானவர், உயர்ந்தவர். ஆனால் அவருடைய ஆரம்பம் மிகவும் தாழ்மையாக இருக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் அதை துணிகளில் சுற்றுவார்கள். மெல்லிய துணிகளாலே குழந்தையை சுற்றுவார்கள். கை கால் எதுவும் வெளியே தெரியாதபடி குழந்தையை மொற்றமாக சுற்றி விடுவார்கள். அந்த நாட்களிலே கிழக்கு நாடுகளிலே இப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே பொதுவாக அவருடைய மகிமைக்கு பாத்திரமாய் இருக்கும். நீங்களும் நானும் தேவனுடைய கிரியைகளே. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமியிலே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ரட்சிப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது உன்னதம் களிகூறுகிறது, பரமசேனையின் திரள் ஆர்ப்பரிக்கிறது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அதிலே அவனுடைய பெயர் பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்படுகிறது. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று பரலோகம் களிகூறுகிறது. இதுதான் தேவனுக்கு மகிமை. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அப்பொழுது தேவனுடைய கிரியை உங்களுக்குள்ளே துவங்குகிறது. தேவனுடைய கிருபை உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது.
உங்களை சுற்றிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இதுதான் தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் கட்டளையிடப்படுகிறது. சமாதானம் இல்லாது இருந்த நீங்கள், தேவனுக்கு தூரமாக இருந்த நீங்கள், தேவனுக்கு பகைவர்களாக இருந்த நீங்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவ சமாதானம் பெற்றவர்களாய், தேவனுடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய், தேவனுடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற சந்தோஷம், சமாதானம். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு சமாதானமாக இருந்தால் அதன் விளைவாக எல்லாமே சமாதானமாக இருக்கும். தேவனுடைய சமாதானமானது எல்லோருக்குமே நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். நம்மளிடத்தில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனுடைய நன்மையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிப்போமானால் அதனால் உண்டாகக்கூடிய மகிமை தேவனுக்கே உரித்தது, தேவனையே சேரும். பரமசேனையின் திரள் பயபக்தியோடு சமாதானத்தை அறிவிக்கிறார்கள். ஆம், எங்கே பயபக்தி இருக்கிறதோ அங்கே தேவ சமாதானத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. வாஞ்சியுள்ளவர்கள் எல்லோருமே தேவ சமாதானத்தில் பங்கு பெற்று அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மேசியா இந்த பூமியிலே பிறந்தபடியினாலே தேவ சமாதானம் இந்த பூமியிலே உண்டாகிறது. மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக மூல கிரேக்க பாஷையிலே தேவனிடத்திலே சமாதானமாக இருக்கிற மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது துதிகள் அனைத்திற்கும் கர்த்தரே பாத்திரமாயிருக்கிறார். தேவன் மனுஷருக்காக செய்யக்கூடிய கிரியையினால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாகிறது. ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். உங்கள் நிமித்தம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் நிமித்தம் நீங்கள் இருக்கிற எல்லைகளிலே சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருக்கட்டும். கணவனுக்குள்ளாக, மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் பிரியம் உண்டாகட்டும். அன்பின் நேசம் உண்டாகட்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, அந்த அன்பு உங்களை சூழ்ந்து பிரவாகம் எடுத்து ஓடட்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவ அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களை காண்கிறவர்கள் தேவனுடைய அன்பை ரசிக்கட்டும், தேவனுடைய அன்பை ருசிக்கட்டும், தேவனுடைய அன்பை நேசிக்கட்டும். உங்களில் இயேசுவை வாசிக்கட்டும், தேவ கிருபையை யோசிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.